எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேமிலி 7 சீட்டர் காருங்க. இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா மோஸ்ட் அஃபோர்டபுள் ஒரு 7 சீட்டர் கார். என்ன கார் அப்படின்னு கேக்குறீங்களா? பெருசா ஒண்ணு இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ரெனால்ட் பிராண்டோட ஒரு ஃபேமிலி எம்பிவி 7 சீட்டர் கார் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். ஏஎம்டி வாங்குறதுனாலும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்கக்கூடிய ஒரு கார். இது வந்து பாத்தீங்கன்னா இதோ ரெனால்ட் ட்ரைபர் 7 சீட்டர் எம்பிவிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். ரொம்ப நாளா வாங்கணும்னு ஒரு ஆசையான கார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் ரிவ்யூவோட கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோல இந்த காரோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, பவர் எப்படி இருக்கு, என்ஜின் ஸ்பெக்ஸ் எப்படி இருக்கு, அப்புறம் சீட்டிங் எப்படி இருக்கு, எல்லாமே நான் ஓவராலா ரிவ்யூல உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்தியாஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இது எம்பிவி 7 சீட்டர் கார். இந்த காரோட பிரைஸ் வந்து ஆன் ரோடு கோயம்புத்தூர் 7.7ல ஸ்டார்ட் ஆகி 11.10 வரைக்கும் போகுதுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி வேரியன்ட். இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டி கிரில் கொடுத்துருக்காங்க. ரெனோவோட லோகோவும் பார்த்தீங்கன்னா புதுசாக மாத்திட்டாங்க. அப்புறம் அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கிடைக்குது. ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கிடைக்குதுங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் வந்து இந்த வண்டியோடய வந்துருதுங்க. அது போக ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சாரும் இருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே கிளாஸி கிரே கலர்ல இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபினிஷ் மாதிரி மேட்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படி இந்த பக்கம் சைடில் வந்தோம்னா இங்கே ஒரு சில்வர் ரிஃப்ளெக்டர் மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு டிஆர்எல் ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை. பட் ஆனால் இங்கே உங்களுக்கு மேலே டிஆர்எல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரைபர்ல இருக்கிறது ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் தான். அது என்னன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் 72 PS 96 Nm ஆஃப் டார்க்குங்க. நம்ம அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாக் கலர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஸ்யூவி கிளாடிங் லுக் வந்து கொடுக்குது. பேஸ் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வரும். அந்த இண்டிகேட்டர் வந்து இப்போ மேலே உங்களுக்கு மிரர்ஸில் போயிடுச்சுங்க. கீழே டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 185, 65, R15 சைஸ் வந்துடுதுங்க. ரெனோ ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் 2 வேரியண்ட்டுக்குங்க. அதாவது கீழே டெக்னோ வேரியன்ட், மேலே எமோஷன் வேரியன்ட் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 15 inch வீல்ஸ் வந்துடும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய வீல் கப்ஸ் தான் வருது. இது வந்து ஸ்டைலிஸ்ட் வீல் கப்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து டியூல் டோன்ல வரும். இந்த சைடு மிரர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங்கோட வந்துடும். ப்ளஸ் இண்டிகேட்டர் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. வண்டியோட டோர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசி பிளாக்ல வந்துடுதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியன்ட். இதில் கீலெஸ் என்ட்ரி இருக்கு. பட் ஆனால் கீலெஸ் என்ட்ரிக்கான சுவிட்சஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சாரில் தான் இந்த வண்டி ஒர்க் ஆகுது. இந்த வண்டியோட கீ இருந்தாலே போதும். பக்கத்தில் வந்தாலே டோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். தூரமாக போனால் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். வண்டியோட ஏபிசி பில்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ரூஃப் வந்துருதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஸ்கூல் டைப்பில் உங்களுக்கு ஒரு ரேடியோ ஆண்டனாவும் வந்துடுது. இது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அலுமினியம் ரூஃப் தாங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரோக்காக இந்த இடத்துல கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி உட்காரவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக. வண்டியோட ஓவரால் சைடு வியூ காட்டுறோம் பாருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அண்டர் 4 மீட்டர் ரேடியஸ்ல வரும். இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். வண்டியோட பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடில் தாங்க இருக்கு. யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் படி டிரைவர் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி கொடுக்கல. ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தோம்னா பழைய டிரைவர்ல அந்த மாதிரி ஈகிள் நோஸ் கேரக்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 லைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன். இந்த பார் லைட் மாதிரி வரக்கூடிய இந்த லைட் மட்டும் தாங்க உங்களுக்கு எல்இடியில் வருதுங்க. இந்த இடத்துலையும். அப்புறம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெனோவோட நியூ லோகோ இருக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான பேட்சிங் கீழே வந்துருச்சு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்க்கிங் சென்சார் வந்துருதுங்க. அது போக உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருதுங்க. வண்டியோட ரியர்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபாகர் வந்துருது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வைப்பருக்கான வாஷர் லிக்யூடுக்கான இடம் வந்துருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பரும் வந்துருதுங்க. பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சர் பட்டன் இருக்கு. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பூட் ஓப்பன் ஆயிரும். 7 சீட்டருமே நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் 84 லிட்டர்ஸ் தாங்க பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 3 பேக் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது கட்டப்பை மாதிரி நம்ம போத்தீஸ் பேக் மாதிரி வச்சிருந்தோம்னா அதையும் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்க முடியும். இதுவே இந்த 2 சீட்டையும் நம்ம மடக்கிட்டோம் அப்படின்னா 625 லிட்டர் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைச்சிருங்க. இப்போ வண்டியோட இன்டீரியர் பார்த்தலாம். இப்போ நான் டிரைவர் சைடு டோர் திறக்கிறேன். டோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி கொஞ்சம் நல்லா எக்ஸ்யூவி கேரக்டரிஸ்டிக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வைடராகவே ஓப்பன் ஆகுது. வண்டிக்குள்ள போகலாம். டிரைவர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்டேட்டட் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இங்க லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பாத்தீங்கன்னா எம்ஐடிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல். இங்க மேல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் ராப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் எல்லாம் பிடிக்கிறதுலாம் நீட்டா தான் இருக்கு. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா
உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸும் வந்துடுது, ஆட்டோ வைப்பர்ஸும் வந்துடுதுங்க. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய உங்களுக்கு வந்துடுது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீக்கர்ஸும் வந்துருங்க. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இங்கே வந்துடுது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபாகருக்கான சுவிட்ச், ஹசார்டுக்கான சுவிட்ச், அப்புறம் சென்ட்ரல் லாக் அண்ட் அன்லாக்கான சுவிட்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே வந்துடுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வரல, மேனுவல் ஏசி தான் வந்து டாப் வேரியண்டாகவே இருந்தாலும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎம்டி வேரியன்ட். இது ஏஎம்டி வேரியண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுக்கலைங்க. டாப் வேரியன்ட்ல மேனுவல்ல மட்டும்தான் க்ரூஸ் கண்ட்ரோல் வருது. ஏஎம்டி வேரியன்ட்ல உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வர்றதில்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு யூஎஸ்பி சாக்கெட்டும் கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட வரக்கூடிய ஒரு சாவி. இந்த சாவி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சாரோடைய வரக்கூடிய சாவி. இந்த சாவி இருந்தால் போதும், நீங்கள் வண்டி கிட்ட வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். வண்டி விட்டு விலகி போனாலே ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங்கான பேடிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன் ஆஃப் சுவிட்சிங் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ரியர் ஏசிக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் கண்ட்ரோலிங் இதாக இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு க்ளவ் பாக்ஸ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ்க்கான இடமும் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கு. இது வந்து நார்மலாக நீங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயும் ஒரு கோல்டு ஃபங்க்ஷனோட ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு க்ளோ பாக்ஸ்க்கான ஃபங்க்ஷன் வந்து இப்போ தெரியும். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக், அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் தீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து சூப்பர் லுக்காக இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஐஆர்பிஎம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த இடத்துல டிரைவர் சைடு இருக்கிற ஷேடோல பார்த்தோம்னா உங்களுக்கு டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் இருக்கு. பேசஞ்சர் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு இல்லாம மற்ற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்இடி லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப்ல எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் டிரைவர் சைடு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல், பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல், பவர் விண்டோஸ் லாக்கான கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன காயின் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இடமும் இருக்கு. அது போக கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இங்க உங்களுக்கு இருக்குதுங்க. ரியர் சீட் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாங்க. ரியர் சைடு டோருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டரா ஓப்பன் ஆகுது. உள்ள போயிடலாம். வண்டி ஏறுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. லெக் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் சீட் வந்து என்னுடைய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சீட்டையும் ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சிருக்கேங்க. எனக்கு இந்த அளவுக்கு நீ ஸ்பேஸ் கிடைக்குது. இப்போ இன்கேஸ் பின்னாடி இப்போ யாராவது உட்காடுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இதை நம்ம பண்ணிக்க முடியும். 18 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கார்ல கூட இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குமான்னு தெரியல. பாருங்க இந்த அளவுக்கு தள்ள முடியுது. இந்த அளவுக்கு தன்னாலே எனக்கு இவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. நல்ல டீசென்டான ரெக் ரூம் இருக்கு. டை சப்போர்ட்டுமே ஒரு 80% இருக்குதுங்க. என்னுடைய ஹைட்டுக்கு நான் வந்து 6 ஃபீட் ஹைட்டு, எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குதுங்க. டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மேகசின் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியர் ஏசிக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்க இருக்கு. ரியர் ஏசிக்கான வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லர்ல கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல ஒரு ஏசி வெண்ட்டும் லெஃப்ட் சைட்ல ஒரு ஏசி வெண்ட்டும் இருக்குதுங்க. ரூஃப்லாம் ஏசி கிடையாது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கூலிங்கும் கொடுக்குது. அப்புறம் இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டோர் அன்லாக் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபினிஷ்லையும், இது வந்து பிளாக்லையும் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து பார்க்கறதுக்கு இந்த பீச் கலர் இன்னுமே வண்டிக்கு ப்ரீமியம் வந்து கூட்டி கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் பவர் விண்டோக்கான கண்ட்ரோலிங் இருக்கு. அது போக கொஞ்சம் காயின்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்கு. கீழே வந்து ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. அது போக ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிற அளவுக்கு இடமும் இருக்குதுங்க. அதுபோக கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்கு. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் உட்காரவங்களுக்கு சீட்லயே வந்து உங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்குமே எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம தேர்ட் ரோ வந்து ஆக்சஸ் எப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். அழகா தூக்கியாச்சு. இப்போ என்னோட ஹைட் 6 அடி. நானுமே உள்ள போறேன். செம்ம கம்ஃபர்டபுளா உள்ள வந்து உட்காந்தாச்சு. எனக்கு வந்து ஒரு ஹெட் ரூம் பாருங்க எந்த அளவுக்கு ஹெட் ரூம் இருக்கு. இந்த சீட் வந்து பாத்தீங்கன்னா நான் 6 அடி இருக்கேன். எனக்கு ஓரளவு கம்ஃபர்டபுள் இருக்கு. இந்த இடத்துல ஹெட் ரெஸ்டும் இருக்கு. நான் கொஞ்சம் லைட்டா அப்படி சாஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலே எனக்கு போதும். இந்த அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இடிக்கிறது இல்லைங்க. நான் 6 அடி 5 அடி இருக்கிறவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து அப்படின்னாலுமே எனக்கு இந்த அளவுக்கு லெக் ரூம் ஸ்பேஸும் கிடைக்குது.
டைம் மட்டும் கொஞ்சம் ஒரு 55-60% தான் இருக்கு என்னோட ஹைட்னால. குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லாவே கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். என்னாலையும் ஜேர்னி பண்ண முடியும். ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் அசால்ட்டா உட்காந்து ஜேர்னி பண்ணி வர முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்கு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வர்றது இல்ல. ஸ்டாட்டிக் சீட் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு மேல வச்சு கொடுத்துருந்துருக்கலாம். அது போக ஏசி வென்ட்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 3rd ரோக்கான ஏசி வென்ட் வந்துருதுங்க. நம்ம இந்தியன் டிபிக்கல் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தள்ளி உட்காந்து ஒரு 3 பேர் கூட உட்காந்து இந்த 7 சீட்டர் காரை 8 சீட்டரா கூட யூஸ் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. பஸ்ல உட்காரதை விட கொஞ்சம் கம்ஃபர்டா தாங்க இருக்கேன். இப்போ நீங்க லாங்கலா போறீங்க, ஒரு பஸ்ல போறீங்கன்னா இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. பஸ்ல அதை விடவுமே பெட்டரா தான் கொடுத்துருக்காங்க டிரைவர்ல. உண்மையிலே சூப்பரான விஷயம். 3rd ரோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக இங்க ஒரு காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடம் இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடமும் இருக்குதுங்க. நீ ஸ்பேஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கு இந்த அளவுக்கு நீ ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஃப்ளோர்ல இருக்கிற இந்த கார்பெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியமாவே இருக்குங்க. அது போக இவங்க கொடுத்துருக்கிற அந்த கார்பெட் ஃப்ளோர் மேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ப்ரீமியமாவே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. பின்னாடி ஏசி வென்ட்ல அப்படியே கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலயும் ஒரு 12 வோல்ட் பவர் சாக்கெட் வந்துடுதுங்க. ட்ரைபர்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏர் பேக், ஏபிஎஸ் வித் இபிடி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அது போக கீலெஸ் என்ட்ரி, ப்ராக்சிமிட்டி வித் சென்சாரோட வந்துடுதுங்க. உங்களுக்கு அது போக ஃப்ரண்ட்ல பார்க்கிங் சென்சார் இருக்கு, ரியர் பார்க்கிங் சென்சார் இருக்கு, ரிவர்ஸ் கேமரா இருக்கு. தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இந்த வண்டியில ரெனால்ட் ட்ரைபர்ல பேஸ் வேரியன்ட்ல இருந்தே வந்துடுதுங்க. இந்த வண்டியோட வாக் ரவுண்ட் முடிஞ்சதுங்க. வாங்க டிரைவுக்கு போகலாம். இன்ஜின் ஸ்டார்ட். இந்த வண்டியில ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணா ஸ்டார்ட் ஆகிறது இல்லை, 2 தடவை ப்ரெஸ் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து பாலமலை அரங்கநாதர் கோயில் வந்து நம்ம டவுன்ஹில் பண்ண போறோம். டவுன்ஹில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெனால்ட் ட்ரைபர்ல. டிரைவ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிடலாம். ஆக்சிலரேட்டர்ல கால் வைக்காமே வண்டி பார்த்தீங்கன்னா டவுன்ஹில் அப்படிங்கறதுனால ஒரு 7-8 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்கலாம். 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் லாக்கெல்லாம் ஆயிடுது. இப்போ டவுன்ஹில்ல வண்டி ஏஎம்டில தான் இருக்கு. வண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸலேட்டரும் கொடுக்கல, பிரேக்கும் மிதிக்கல. எத்தாவது கியர்ல போகுது. இப்போ வந்து 2வது கியருக்கு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ 2nd கியர்ல இருக்கு. எக்ஸலேட்டர் கொடுக்கல. வண்டி ஒரு 19-20 தான் போயிட்டு இருக்கு. சரி, நம்ம கொஞ்சம் எக்ஸலேட்டர் கொடுக்கலாம், ஸ்பீடா போகலாம். எக்ஸலேட்டர்ல கால் வச்சா வண்டி ஓவரா ரெவ் ஆகுது. ஒரு அப்கீல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி ஸ்லோ பண்ணா ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்துடுதுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் கியர் வந்துடுது. அதான் நீங்க எக்ஸலேட்டர் கொடுத்தீங்கன்னா 3000 RPM போய் தான் அடுத்த கியரே மாறுது. 2nd கியர் வந்து 3000ல மாறுது. இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம். வண்டி ஓட்டுறக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி பிரேக்கிங் கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடா தான் இருக்கு, ஆனா முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. டேர்னிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாவே டேர்ன் ஆகுது. பட் ஆனா கியர் மாறுறதுக்கு அதுவாதான் முடிவு எடுத்து மாறுது ஏஎம்டில. நீங்க எக்ஸலேட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பயங்கரமா ரெவ் ஆகுதுங்க. பட் ஆனா வண்டி கார்னரிங்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்டெபிலிட்டி, திருப்புறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அவளை நல்லா வச்சுக்குது. வண்டி கம்ஃபர்டபுளாவே வச்சுக்குது. டேர்னிங் திரும்புறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்குது வண்டி. நமக்கு இப்போ எங்கேயாவது ஒரு நல்ல ஸ்டீப் கிடைச்சதுன்னா வண்டியை நிறுத்தி ஹில் ஹோல்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணலாம். இப்போ ஒரு சூப்பரான ஸ்டீப் வந்துருச்சு. இந்த இடத்துல வண்டி பிரேக் பண்ணி நிறுத்தலாம். ஓகே, இங்க மேடு, நல்ல மேடு பாருங்க. இந்த இடத்துல நான் வண்டி நிறுத்துறேன். பிரேக் அடிச்சிட்டேன். பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டேன். வண்டி அப்படியே நிக்குது. ஒரு 4-5 செகண்டுக்கு அப்புறம் தான் ரிவர்ஸ் போகுது. நம்ம அதுக்குள்ள வண்டி கியர் போட்டு மூவ் பண்ணிடலாம். வண்டி நீங்க நிறுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்துடுதுங்க.
வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. சின்ன கார் எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா ஓட்டுவோமோ அந்த அளவுக்கு ஸ்டேரிங் எல்லாம் வந்து திருப்புறதுக்கு சூப்பரா இருக்கு. ஸ்டேரிங்கும் சஸ்பென்ஷனும் இந்த வண்டியில சூப்பர். கியர் அவ்வளவு சீக்கிரம் மாற மாட்டேங்குது ஏஎம்டினால. நீங்க மேனுவல் வண்டி வாங்குனீங்கன்னா இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி ஓட்டலாம். கார்னரிங்ல ஸ்டெபிலிட்டி சூப்பரா இருக்குதுங்க. வண்டி வந்துட்டு இதுவே கிட்டத்தட்ட இந்த ரோடே கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. மோசமா இருந்தாலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல சஸ்பென்ஷன் வந்து இந்த கடமுடாங்கிற ரோட்ல எல்லாம் ஓடும்போது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. காக்கா பறந்து போ. நம்ம இன்கேஸ் ஏதாவது ஒரு வண்டி ஆப்போசிட்ல வருதுன்னு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இந்த லெஃப்ட்ல இப்படி இறங்கினா கூட இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கிறதுனால அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குது. நம்ம வந்து கீழே இறங்கணும், கீழே டவுன் ஹில் பண்ணுவோம். வந்து நான் ஆக்சிலரேட்டரும் கொடுக்கல, பிரேக்ல மட்டும் கால் வைக்கிறேன். ஹில் ரைடுமே ஒத்த கையிலே பண்ணலாம். நீங்க இன்கேஸ் வந்துட்டு டவுன்ஹில் பண்றீங்க, கியரை வந்து நீங்க மேனுவல் போட்டு ஓட்டணுமா அப்படின்னா தேவையில்லை. அது நீங்க எக்ஸிலேட்டர் கொடுக்காத அதுவே ஒரு கால்குலேட் பண்ணி அது ஒரு ஃபர்ஸ்ட் கியர்லயே அப்படியே இறங்கிக்குது. வண்டி கியர் பிடிச்சிட்டே இறங்கிக்குது. ஏன்னா 3000 RPM போனாதான் வண்டி ஆட்டோமேட்டிக்கா கியர் சேஞ்ச் ஆகும். இது ஒரு 2000 RPMலயும் இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் கியர் சேஞ்ச் ஆகுறது இல்லைங்க. ஓகே, இப்போ நம்ம டவுன்ஹில் பார்த்துட்டோம். இனி நம்ம சிட்டி அண்ட் ஹைவே எப்படி இருக்குங்கிறத நம்ம ஊருக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நார்மல் ரோடு வந்துருச்சு. நார்மல் ரோட்ல நம்ம அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் ஸ்மூத் ஆயிடுது. இப்போ அந்த ஆஃப் ரோட்லயுமே நமக்கு ஸ்மூத் தெரியுது. இருந்தாலும் நார்மல் ரோடு வரும்போது இன்னும் ஸ்மூத் ஆயிடுது வண்டி. வந்து வண்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-80 க்ரூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம 4 கியர்ல இருக்கோம், வண்டி 5வது கியர்ல இருக்கு, 5வது கியர்ல 60ல இருக்கு. வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனும் கிடைச்சிருச்சு. வண்டி ஆட்டோ வைப்பர்ல இருக்குங்க. மழை பெய்யறப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்கா தேவையான அளவுக்கு அந்த ரெயின் வந்து சென்சிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வைப்பர் வந்து ஓடிடுது. ஸ்பீடாவும் வருது, ஸ்லோவாகவும் வருது, சம்டைம்ஸ் ஆஃப் கூட ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 60, 55, 60 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்க வண்டியில செம்ம ஸ்மூத். வண்டியில எந்த ஒரு வைப்ரேஷனும் தெரியல, என்ஜின் நாய்ஸ் உள்ள. நம்ம டவுன்ஹில் பண்ணும்போது மட்டும்தான் அந்த என்ஜின் சவுண்ட் இருந்தது, டிபிக்கல் 3 சிலிண்டர் சவுண்ட். ஏன்னா 1வது கியர்லயே 2வது கியர்லயே 3000 RPM 4000 RPM போகும்போது உங்களுக்கு அந்த என்ஜின் சவுண்ட் உள்ள வந்ததே தவிர, இப்போ ஒரு 1800 2000 RPMல ஓட்டும் போதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வண்டி அப்படியே வெண்ண மாதிரி போகுதுங்க, அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. வண்டிக்குள்ள மெயினா 4 பேர் இருக்கும். 4 பேர் இருந்தாலுமே இன்னும் அது எக்ஸிலேட்டர் கொடுத்தாலே வண்டி பவர் இருக்கு, நான் டெலிவரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. சிட்டியை பொறுத்த வரைக்கும் சரி, ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் சரி, நீங்க அழுத்தி ஓட்ட மாட்டீங்க. ஒரு 40 to 80 அந்த ஸ்பீட்ல தான் மெயின்டைன் பண்ணி ஓட்டுவீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த வண்டி. ஏதாவது திருநாயெல்லாம் ஒழிக்கணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எல்லாம் பார்த்தா இவ்வளவு திருநாயா இருக்குது. வண்டி வந்து பாத்தீங்கன்னா 40 to 80ல மெயின்டைன் பண்ணாலே சூப்பரா இருக்கும். சிட்டிக்குள்ள ஒரு 30 to 40 மெயின்டைன் பண்ணி ஓட்டலாம். ஹைவேஸ் வரும்போது நம்ம ஒரு 80ல மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு 17-18 மைலேஜ் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூரல் ஏரியா ரோடு தான், வில்லேஜ் ரோடு தான். நல்லா இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் ரோடெல்லாம் ஒர்ஸ்ட் தான், பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. வண்டி ஸ்மூத்தா இருக்குங்க ஓட்டுறதுக்கு, டயர்ட் இல்லாம ஓட்டலாம். நீங்க ஒரு 80 to 100 மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா கூட ஒரு 400 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் போனீங்கன்னா கூட உங்களுக்கு டயர்டே இருக்காது. அந்த போன அலுப்பு தெரியாது. ஏசியும் நல்லா கூலிங் எஃபெக்ட் சூப்பரா இருக்கு. ஸ்பீட் பிரேக்கர்ல செகண்ட் கியர்ல வண்டி ஏறுது அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் கியர்ல இருக்கு, ஃபைன். செகண்ட் கியர்ல அப்படியே எடுத்துடுது வண்டி. ஓகே, இப்போ நம்ம ஒரு வில்லேஜுக்குள்ள ஓட்டணும், ஒரு சிட்டி மாதிரி எஃபெக்ட்லயும் ஓட்டிட்டோம். அடுத்து அப்படியே நம்ம ஹைவேஸ் பிடிப்போம். ஹைவேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம பெண்ணாக்கம்பாளையம் சிட்டிக்குள்ள இருக்கோம். இங்க இருந்து அப்படியே ஹைவே வரைக்கும் போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடா தான் இருக்கு. ரெயின்னால, மழை இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா தான் டிராபிக் இருக்கு. சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது சின்ன கார் மாதிரி இருக்கிறதுனால மேக்சிமம் சின்ன சின்ன சந்துல கூட ஈஸியா பூந்தரலாம்.
கார் ரொம்ப பெருசும் இல்லை, வண்டி ஓட்டுறதுக்கும் அந்த ஸ்டேரிங் ஃபீட்பேக் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த இடம் கொஞ்சம் நேரவான ரோடா இருக்கா, இந்த டூ வீலர் கார் கொஞ்சம் ஓரமா போயிட்டாங்கன்னா நம்ம அப்படியே ஏறி போயிடலாம். வண்டி சின்னதாக இருக்கு, அதனால ஓட்டுறதுக்கும் ஈஸியா தான் இருக்கு. 4 மீட்டர் ஏரியாஸ்ல இந்த 7 சீட்டர் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. நம்ம நினைச்ச மாதிரி வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இங்க கொஞ்சம் டைட் ஆகுது. ஸ்டியரிங் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கிறதுனால நீங்க சிட்டிக்குள்ள வண்டி திருப்புறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எத்தனை தடவை நீங்க சுத்தினாலுமே கையெல்லாம் பெருசா வலிக்காது, ஈஸியா தான் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஓகே, இங்க நம்ம ஹைவே விட்டு தொட்டுட்டோம், ஹைவேல அழுத்தி பார்க்கலாம். வண்டி வந்து ஒரு 3000 RPM வரைக்கும் நீங்க ரைஸ் பண்ணிட்டு கால் எடுத்தீங்கன்னா கூட அடுத்த கியர் மாறிக்குது. ஹைவேவே எங்க ஊர்ல சிட்டி மாதிரி தான் ஓட்டுறாங்க. வண்டி வந்து 4வது கியர்ல இருக்கு, 50 போயிட்டேன், 5வது கியர். ஒரு 2000 RPM டச் பண்ணுவோம் 5வது கியர்ல. என்ன ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கலாம். நான் கூட ஏன் வண்டியில சவுண்டு நினைச்சிட்டேன், கடைசியில அந்த வண்டியில சவுண்டு, பட்டாசு அடிக்காம போலாம். ஒரு RPM டச் பண்ணலாம். வண்டி ஒரு 1900 RPMல ஒரு 65 வரைக்கும் போகுது. 2000 RPMல 65, 2000 RPMல கரெக்டா 65 மெயின்டைன் ஆகுது. 80 போனா எவ்வளவு RPM வருது? வண்டி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் பிக்கப் ஆகுது. ஒரு நல்ல ஒரு அழுத்தத்துலீங்கன்னா மேபி வண்டி வந்துட்டு டக்குன்னு கியர் டவுன் பண்ணி, நான் வந்து இப்ப மேனுவல்ல தான் வச்சிருக்கேன், ஆட்டோமேட்டிக்கு மாத்திடலாம். ஏஎம்டிக்கு மாத்தியாச்சு. பிரேக்கிங் நல்லா ஸ்மூத்தா தாங்க இருக்கு, முன்னாடி இழுக்கிற மாதிரி பிரேக்கிங்லாம் கிடையாது. ஓகே, பெருசா வண்டி அழுத்தி பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு, நம்ம அழுத்தி பார்த்துவோம். வண்டி லோ கியர்ல ஹையர் RPM போகும்போது கண்டிப்பா சவுண்ட் வருது. பாத்தீங்கன்னா 4வது கியர்ல 72ல இருக்கு. ஒவ்வொரு கியருக்கும் டிலே வந்து நல்லாவே தெரியுதுங்க. அவ்வளவு ஃபைன் டியூன்டான ஏஎம்டி கியர் பாக்ஸ் இது கிடையாது, பட் ஆனா டிலே தெரியுது. வண்டி 2500 RPMல 80 km ஸ்பீட்ல போகுது. ஸோ நீங்க ஒரு 17 to 20க்குள்ள நீங்க இருக்க முடியும். அது உங்களுடைய டிரைவிங் டைனமிக்ஸ் பொறுத்து அது மாறும். 80ல போனாலும் வண்டி நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு, என்ஜின் சவுண்ட் பெருசா உள்ள இல்ல, வண்டி ஓட்டுற கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இன்னைக்கு இந்த டைம் கொஞ்சம் ரெய்னிங் சீசனா இருக்கு, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெதரும் கம்மியா இருக்கனால கொஞ்சம் மைலேஜ் பூஸ்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வெயில் டைம்ல போகும்போது தான் உங்களுக்கு அந்த 17-18ங்கிற ரேஞ்ச் இருக்கும். மழை டைம் இருக்கனால ஏசி இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் ஆகும், அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியண்டாக தான் இருக்கும். ஒரு 20 வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குதுங்க. ஓகே, நம்ம ரெனால்ட் டிரைவருடைய வாக் அரவுண்ட் அண்ட் டிரைவ் ரிவ்யூ இதோட முடிச்சுக்கலாம். இந்த காரை நமக்கு வழங்கிய ஆனமலைஸ் ரெனால்ட் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.